hasty nature will land you in sin and close the door for the kingdom of God. சில வேளைகளிலே அவசரமாய் செய்கிற உங்கள் செயல்படும் தன்மை உங்களை பிரச்சனையிலும் பாவத்திலும் சிக்க வைத்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் தடுத்து விடும். ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. Let me say one word. ஓடாதீங்க, நில்லுங்க. Don't be hasty, be patient. ஓடுறது ஈஸி, நிக்கிறது கஷ்டம். It's easy to run, difficult to be patient. கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க பிரதர். Stand here for some time. அதுதான் குமாருக்கு டிஃபிகல்ட். That is very difficult for Kumar. உங்களை சொல்லல, குமார் சொல்லல. I am not particularly talking about Kumar. I can't waste my time. No, I can't waste my time. என்னால காத்திருக்க முடியாது, ஓடுவேன். சிலருக்கு ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண முடியாது. Some people cannot even lose 1 minute. ஓடிட்டே இரு. They'll keep running. எங்க ஓட போற? Where are you going to run? உலகெல்லாம் ஓடு. Run throughout the world. நாளைக்கால ஓடு. And run in நாளைக்கு ஓடு. Today and day after tomorrow. Busy. I am busy. டைம் இல்ல. Time இல்ல. ஓடி போய் விழுந்து எங்கயாவது. You run and fall. மெதுவா போ. Go slow. என்ன வந்துருச்சு? What's going to happen? இன்னைக்கு சிலருக்கு நிக்கிறத போல கஷ்டம் வேற இல்ல. For some people it's very difficult to stand still. 7 நாள் இருயா. Wait for 7 days. 7 நாளா? What? 7 days? 6 நாள் காத்திருந்தேன். I waited for 6 long days. 23 மணி நேரம் காத்திருந்தேன். I waited for 23 long hours. 59 நிமிஷம் I காத்திருந்தேன். waited for 59 minutes. வந்தா வரான், வராட்டி போறான். Whether he comes or not, it doesn't matter. உன் ராஜ்யபாரமே போயிட்டு வரேன். Oh, your kingdom has gone. என்ன பாவம்? What sin he committed? புத்தியீனமாயிடுச்சு. Foolishness. One more say. இன்னும் ஒன்றை சொல்கிறேன். Regarding David, தாவீதை குறித்து he wanted to count the number of the people of Israel. தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களின் ஜனத்தொகை கணக்கெடுக்க விரும்பினார். Known verse. தெரிந்த வசனம். Go home and read First Chronicles 21, 2 Samuel 24. 1 நாளாகமம் 21, 2 சாமுவேல் 24. Not now, please. இப்பொழுதல்ல. And then Joab prevented David. Lord, why should you count the number of the people of Israel? The Lord will give more and more for us. தாவீதினுடைய தளபதியாக இருந்த யோவாப் சொல்லுகிறார், என் ஆண்டவரே, ஏன் ஜனங்களின் ஜனத்தொகையை கணக்கிட வேண்டும்? கர்த்தர் உம்முடைய ஜனங்களை இன்னும் 1000 பெருக பண்ணுவாராக. But being a king, his voice overruled. யோவாப் கொடுத்த ஆலோசனையை காட்டிலும் ராஜாவினுடைய வார்த்தை தான் சட்டமாய் மாறியது. As soon as he finished counting the number of the people of Israel, இஸ்ரவேல் தேசத்தில் எங்குமுள்ள ஜனங்களின் ஜனத்தொகை எண்ணி முடிந்த பொழுது his heart smote him. தாவீதின் இருதயம் அவனை வாதித்தது. He said to the prophets, அவன் தீர்க்கதரிசியிடத்தில் சொன்னான், I have sinned, I have done foolishly. நான் பாவம் செய்தேன், புத்தியீனமான காரியத்தை செய்தேன். Afterwards you read the scripture. பின்பு வசனத்தை தொடர்ந்து படித்து பாருங்கள். Both chapters. 2 இடங்களிலேயும் நான் புத்தியீனமானதை செய்தேன். The result was the people of Israel have punished. அதனுடைய விளைவு என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் வெகுவாய் தண்டிக்கப்பட்டார்கள். For the punishment you have in your life is because of your foolishness. உன்னுடைய புத்தியீனத்தின் நிமித்தமாக உன் வாழ்க்கையில் இப்பொழுது தண்டனை வந்திருக்கிறது. Brethren, சகோதரரே, Church of God, தேவ சபையே, beware of foolishness. புத்தியீனத்தை குறித்து, முட்டாள்தனத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Foolish virgins could not meet the bridegroom. புத்தியீனமான கன்னிகைகள் அங்கே மணவாளனை சந்திக்க முடியவில்லை. Shall we stand up? நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். Look to the Lord. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். A brief counsel for you, take it with you. உங்களுக்கான குறிப்பான ஆலோசனை இதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். Don't forget the message of God given by Pastor. ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை மறந்து விட வேண்டாம். Add with it what the Lord had spoken to you. கர்த்தரை சந்திக்க எதிர்கொண்டு போக வேண்டும், புத்தியீனமாய் வாழக்கூடாது. இரண்டையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Stand up. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். If you can't, doesn't matter. You sit down. ஒருவேளை உங்களால் எழுந்திருக்க முடியாவிட்டால் உட்கார்ந்து கொள்ளுங்கள். Physically impossible, doesn't matter. Sit down. God knows. சரீர பிரகாரமாக எழுந்திருக்க முடியவில்லை என்று இருக்கும் என்றால் பரவாயில்லை. Don't worry about it. God knows your heart. உங்களுடைய நிலையை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். I'll pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
Keep your right hand on your chest. வலது கரத்தை உங்களுடைய மார்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். You pray within yourself. உங்களுக்காக நீங்களே ஜெபியுங்கள். Lord, ஆண்டவரே, I must meet you when you will come. நீர் வரும் பொழுது நான் எதிர்கொண்டு உம்மை சந்திக்க வேண்டும். No more sin in me. இனிமேல் என்னில் பாவமே இருக்கக்கூடாது. Not only presumptuous, but even foolishness which lead to presumptuousness. துணிகரமான பாவங்களை மட்டுமல்ல ஆண்டவரே, புத்தியீனமான செய்கைகள் என்னை துணிகரமான பாவத்திற்குள் தள்ளாதபடிக்கு புத்தியீன செய்கைகளும் எனக்கு வேண்டாம். Pray within you. Pray within you. உங்களுக்குள்ளாய் ஜெபியுங்கள். Tell you, brethren, that sometimes when your foolishness will make you fall into sin. அன்பான சகோதரனே, உங்களுடைய புத்தியீனமான காரியங்கள் உங்களை பாவத்திற்குள் தள்ளிவிடும். The beginning is foolishness, the end is sin. ஆரம்பிக்கும் பொழுது அது புத்தியீனமாக ஆரம்பிக்கும், முடிவோ பயங்கர பாவத்திற்குள் பாதாளத்துக்குள் தள்ளிவிடும். Father, I come to you in Jesus' name. பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்மிடத்தில் வருகிறேன். I bring before you the whole congregation. திருச்சபை மக்கள் அனைவரையும் உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். Thank you for the message you gave, a prophetical message. நீர் கொடுத்த தீர்க்க தரிசன செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Help us, Lord, that we should take heed to our life, especially to the sin of foolishness. எங்களுடைய வாழ்க்கை குறித்து எச்சரிக்கையாய் வாழ, குறிப்பாக ஆண்டவரே முட்டாள்தனமான காரியங்களுக்கு எங்களை விலக்கி விடுவீராக. Stretch forth my hand over the congregation. என்னுடைய கரங்களை திருச்சபை மக்களுக்கு நேராக விரித்து ஜெபிக்கிறேன். Bless them, O God. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Touch them, Jesus. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். From now onwards, let our life become very transparent. இப்பொழுது முதல் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெளியரங்கமான உம்மால் மகிழக்கூடிய வாழ்க்கையாய் இருக்கட்டும். No more a critic. இனிமேல் மற்றவர்கள் மீது குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன். I don't want to be a critic. நான் மற்றவர்கள் மீது குற்றம் கண்டுபிடிக்கிறவனாய் இருக்க மாட்டேன். I don't want to be hasty. அவசரமாய் காரியங்களை முடிவு செய்து செயல்படுகிறவனாய் இருக்க மாட்டேன். I don't want to be proud, yielding myself to the leading of Satan. நான் பெருமை பிடித்து பிசாசனுடைய வழிநடத்தலின் வழியாய் போகாதபடி என்னை காத்தருளும். Jesus, let me not be like David, like in this respect. இயேசுவே, இந்த காரியத்தில் நான் தாவீதைப் போல இருக்கக்கூடாது. I pronounce a blessing, grace upon thy congregation. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை, உம்முடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவர் மீதும் இந்த வேளையிலே கோருகிறேன். Make us like Jesus. இயேசுவே, உம்மை போல எங்களை மாற்றும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார், நடத்துவார். ஆமென். ஆமென். God bless you.